இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணும் சார்? நான் என்ன கேட்டால் ப்ரீயோகட் வந்து வேர்ல்டு டேஞ்சரஸ் சப்ளிமெண்ட்னா ப்ரீயோகட் தான். நீங்கள் ப்ரீயோகட் ரெகுலராக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ஸ்லீப்பிங் இல்னஸ் வந்துடும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துடும், மசில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாயிரும், பாடிக்கு வந்து நியூட்ரிஷன் அப்சர்வேஷனே இருக்காமல் போயிடும். அது ஏன்னா கஃபைனுங்கிறது ஒரு நாளைக்கே ஒரு 150 mg 100 mg எடுக்கிறது தான் சேஃபு. இவங்க மென்டல் ஃபோக்கஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைலி புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு 200 mg 300 mg வரைக்கும்லாம் போகிறாங்க. இதில் வந்து கஃபைனுங்கிறத தாண்டி நமக்கு அமினோ ஆசிட்ஸ் வந்து பீட்டாலின், சிட்ரின் மாலட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நைட்ரிக்ஸை புஷ் பண்ணோம், எல்லாஜினின் இருக்குது. இது 3 தான் வந்து நம்ம அதிகமாக நமக்கு வந்து நைட்ரிக்ஸ் தேவைப்படும். இந்த கஃபைனுங்கிறது என்னன்னா நம்ம டயர்டாக விடாமல் பார்த்துக்கும். இந்த டயர்டாகாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்கணும் பாருங்க, முடி கொட்டும், ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா கஃபைனோட ஒர்க்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு அது ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்ய வைக்கும், டயர்னஸை கொடுக்காது சீக்கிரத்தில். ஆனால் கஃபைன் உடம்பு விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப வீக்கராக ஃபீல் பண்ணுவீங்க. அது கஃபைன் எடுக்க 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 இன்டர்னல் டீஹைட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்டர்னல் டீஹைட்ரேஷனா ஆர்கன்ஸ், மெயின்லி ஹார்ட், பொட்டாசியம் அதிகமாக உடம்பு விட்டு வெளில போகுது அப்படின்னா கார்டியக் அரெஸ்ட் வர சான்சஸ் இருக்குது. ஷார்ட் ப்ரீத் அதிகமாக இருக்கும், பால்பிட்டேஷனாக இருக்கும். இதெல்லாம் ப்ரீயோகட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸ்டடியாக பேச முடியாது, கண்ணு ஃப்ளிக் ஆகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னென்னா கஃபைனோட சைட் எஃபெக்ட்ஸ். கஃபைன் உடம்புல அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா எடுக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் இல்லை உடம்புக்கு சேரவே சேராது. ஸ்கின்னு ட்ரை ஆயிரும், ஐஸ்லாம் வந்து டார்க் ஆயிரும், லிப்ஸ் ட்ரை ஆயிரும், அப்புறம் வந்து மெயினாக ஹேர் ஃபால் ஆயிரும், டேண்ட்ரஃப் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்.